கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக ஆவிக்குரிய மாற்றத்துக்கான காரியங்களை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது குறித்து நாங்கள் தியானித்தோம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போற காரியம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது யாரோட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரத்தை அறியணுமா? சகல பரிசுத்தவான்களோடு கூட. அப்ப பரிசுத்தவான்களோடு ஒன்றிணைகிற, பரிசுத்தவான்களோடு இணைந்து இருக்கிற, பரிசுத்தவான்களிடையே பகிர்ந்து கொள்ளுகிற அந்த அன்பின் உச்சத்தை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா! இது மிக முக்கியம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவனுடைய சபை மிக முக்கியம். ஏனென்றா ஆண்டவருடைய சபை எப்படி இருக்குமா, அதுதான் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், மற்றவர்களைப் போல சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த கூடி வருதலின் போது, பரிசுத்தவான்கள் ஒன்றிணையும் பொழுதுதான் அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஒருவரிடையே ஒருவருக்கு ஒருவர் அன்பு காட்ட, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பேரில் ஒரு குறையின ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள, ஒருவரில் ஒருவர் தங்களில் மேலானவர்களாய் மற்றவர்களை எண்ணுகிற அந்த சுபாவம் நமக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களுக்குள்ளே ஆழமாய் ஊற்றப்படும். அந்த அன்பின் ஆழமாக நீளம், உயரம் என்னதென்று அறியக்கூடியதா இருக்கு பிரியமானவர்களே. ஆனால் இன்றைய கடைசி நாட்களில பேதுரு அழகா சொல்லுகிறார், நாங்கள் சுபாவ அன்பில்லாதவர்கள் கடைசி நாட்களில் தோற்றுவார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, அந்த வித்தில் இருக்கிற எங்களுக்கு இடையிலேயே அவருடைய அன்பு இல்லாமல் போற சூழ்நிலை கூட கடைசி நாட்களில் வரும் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கிற நாங்கள் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும்? வேதங்களுக்கு அழகா சொல்லுகிற காரியம்தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய கற்பனை, சபை கூடி வருதல், ஒருமனப்பட்டு ஒன்றாயிருத்தல், இதெல்லாம் ஆண்டவருடைய கற்பனை. இவைகளை கை கொண்டு நம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். எங்களுக்கு பரிசுத்தவான்களிடையே தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அங்கே கடைசி பகுதி 42ஆம் வசனம் சொல்ல, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யத்தில், அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அங்க பாருங்க, அவர்களுக்கு அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதலில், ஜெபத்தில, உபதேசத்தில் அவர்கள் நிலைத்திருந்த பொழுது, அங்கே அவர்களை கிறிஸ்துவின் அன்பின் ஆழ மகள் நீளம் என்னதில் அவர்கள் உணர்ந்து கொண்ட பொழுது 43 சொல்லுது, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா! மற்ற ஜனங்கள் பயந்தார்கள், அச்சப்பட்டார்கள். அவ்வளவாய் அவர்களுக்குள்ளே தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. கர்த்தர் வேதம் அழகா சொல்லுகிறது, கடைசி பகுதி, ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் நம்ம சபையில சேர்த்துக் கொண்டார். என்னடா, ஒருவனுக்கு ஒருவர் பகிர்ந்து கொடுக்கறதுல, அங்க பாருங்க, ஒருவருக்கும் ஒரு குறை இருக்கல, எல்லாருமே பகிர்ந்து கொடு சம அளவா இருந்தார்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் சுபாவ அன்பு இல்லாதவர்களாக அல்ல, சுபாவ அன்பற்றவர்களாக அல்ல, கிறிஸ்து இயேசுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்று உணர்ந்து அதை மற்றவர்கள் காண்பிக்கிற பரிசுத்தவான் கூட்டமாக நாம் இருக்க கர்த்தர் தாம் கிருபை செய்வாராக. God bless you all.